ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சாம். அந்த சிங்கம் ஒரு கூட்டம் போட்டுச்சாம். எல்லா மிருகங்களும் ஒண்ணு கூடுங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுச்சாம். அத கேட்ட மிருகங்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி, இந்த பெரிய சிங்கம் எதுக்காக நம்மள கூப்பிடுது? என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசனையிலேயே வந்து நின்னாங்களாமா. முதல்ல அந்த பெரிய சிங்கம் வந்து குரங்க கூப்பிட்டுச்சாமா. "இங்க கிட்ட வா குரங்கே. என்னோட உடம்ப கொஞ்சம் முகர்ந்து பாரு. என்ன தோணுது உனக்கு? வாசனை நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா?" அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் குரங்கு கிட்ட கேட்டுச்சாமா. குரங்கும் பயந்துகிட்டே பக்கத்துல வந்து முகர்ந்து பார்த்துட்டு, "வாசனை நல்லா இல்லங்க. கொஞ்சம் மோசமா தான் இருக்கு." அப்படின்னு வந்து சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சாமா. சிங்கம் உடனே ரொம்ப கோவப்பட்டு ஓங்கி ஒரு அறை விட்டுச்சாம். குரங்கு சுருண்டுட்டு போய் மூலையில விழுந்துருச்சாமா. அதுக்கப்புறம் என்னாச்சாமா, சிங்கம் வந்து பக்கத்துல இருக்கிற கரடிய கூப்பிட்டுச்சாம். "கரடியே இங்க நீ கொஞ்சம் பக்கத்துல வாயேன்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சாம். கரடியும் "சொல்லுங்க சிங்கமே" அப்படின்னு கேட்டுச்சாமா. "நீ வந்து என் உடம்ப கொஞ்சம் முகர்ந்து பார்க்கறியா? என் மேல என்ன வாசம் வருது? நல்லதா இருக்கா? இல்ல எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கரடிகிட்ட அந்த பெரிய சிங்கம் சொல்லுச்சாமா. அப்ப அந்த கரடி வந்து சுருண்டு கிடக்குற அந்த குரங்க பார்த்துக்கிட்டே வந்து அ மோந்து பார்த்துட்டு, "ஆ, நல்ல ரோஜா பூ வாசம் அடிக்குது சிங்கமே" அப்படின்னு சொல்லி சொல்லுச்சாமா. "பொய்யா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கரடிய பலார்ன்னு ஒரு அறை விட்டதுல, அவனும் சுருண்டு போய் ஒரு மூலையில விழுந்துட்டானாமா. அதுக்கப்புறம் அந்த பெரிய சிங்கம் வந்து அங்க இருக்கிற நரிய கூப்பிட்டுச்சாமா. "நீயாவது வந்து கொஞ்சம் கரெக்ட்டா முகர்ந்து பார்த்து சொல்றியா? என் மேல என்ன வாசம் வருது? நல்ல வாசம் வருதா? இல்ல எப்படி வருதுன்னு பார்த்து கொஞ்சம் சொல்றியா?" அப்படின்னு கேட்டுச்சாமா நரிக்கிட்ட. நரி வந்து உடனே சிங்கம் பக்கத்துல வந்து முகர்ந்து பார்த்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க தலைவா. எனக்கு 3 நாளா ரொம்ப ஜலதோஷமா இருக்கு. எனக்கு எந்த வாசமுமே தெரியல." அப்படின்னு சொல்லி தந்திரமா அங்கருந்து தப்பிச்சிருச்சாமா. இந்த கதையில இருந்து நமக்கு இப்ப என்ன தெரியுதுன்னா, இப்ப இருக்கிற மனிதர்கள் கிட்டலாம் இந்த மாதிரி தந்திரமா இருக்க வேண்டியது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே வருது. அடிக்கடி அத நம்ம பயன்படுத்த வேண்டியதாவும் இருக்கு. அதனால பார்த்து எல்லார்கிட்டயும் நரி மாதிரி தந்திரமா நடந்துக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.